ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். உலகெங்கும் உள்ள தமிழ் நெஞ்சங்களுக்கும் ஆன்மீக நேயர்களுக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குடும்ப ஜோதிடர் கண்ணன் சின்னராஜ். இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியதுங்க அதிசாரா குரு பயிற்சி பற்றிய பலன்கள். இந்த அதிசாரா குரு பயிற்சி பற்றிய பலன்கள் அப்படிங்கும்போது ஒரு 48 நாளைக்கு நடக்குங்க. நம்ம சேனலை முதலாக பார்க்கக்கூடியவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்க, ஆல் ஆப்ஷனை கொடுங்க. இந்த பதிவில் அதிசாரா குரு பயிற்சி அப்படின்னா மேச ராசி மேச லக்னக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறார் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 3 விதமான பலன்களை தரப்போகிறாருங்க. அந்த 3 விதமான பலன்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த அதிசாரா குரு பயிற்சி அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த அதிசாரா குரு பயிற்சி அப்படின்னாங்க குரு பகவான் அடுத்த கட்டத்திற்கு வேகமாக நகரக்கூடிய காலமே இந்த அதிசாரா குரு பயிற்சி அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்றுங்க, குரு பகவானுடைய பலன்களை அதிவேகமாக தரப்போகிறாரு அப்படிங்கிறதையும் சொல்லலாம். அப்போ இதில் நம்ம எதை எடுத்துக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, குரு பகவானுடைய பலன்களை அதிவேகமாக நமக்கு கொடுக்கக்கூடியதாக நம்ம எடுத்து பார்த்துக்கணுமே தவிர அடுத்த கட்டத்துக்கு நகரக்கூடிய பலன்களை எடுத்து பார்க்க வேண்டிய கட்டாயம் இந்த இடத்துல இல்லைங்க. அப்படி பார்க்கும்போது இந்த அதிசாரா குரு பயிற்சி அப்படிங்கிறது எந்த தேதியிலேருந்து எந்த தேதி வரைக்கும் இருக்குதுங்க அப்படின்னு வந்து பார்த்தோம்னா 18/10/2025 முதல் 3/12/2025 வரைக்கும் இந்த அதிசாரா குரு பயிற்சியோட பலன்கள் மேச ராசி மேச லக்னக்காரர்களுக்கு கொடுக்க போகிறாங்க. அப்போது மேச ராசி மேச லக்னக்காரர்களுக்கு அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு பயிற்சி காலகட்டமாக இதை நம்ம பார்க்கலாங்க. அப்படி பார்க்கும்போது மேசராசிக்காரர்களுக்கு அப்படின்னு சில குணங்கள் இருக்குதுங்க. அந்த குணங்கள் என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, யாரையும் எந்த காரணத்திற்காகவும் புண்படுத்தவே மாட்டாங்க. அவங்க தாங்க மேசராசிக்காரர்கள் அப்படிங்கிறது. அப்போ இந்த மேசராசிக்கு அதிபதி யார் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா செவ்வாய் பகவான். இந்த செவ்வாய் பகவான் அப்படிங்கும்போது இரத்தத்துக்குரியவர். செவ்வாய் அப்படிங்கிற வந்து பூமிக்கு அதிபதி. அதுபோல் மிகப்பெரிய அலுவலகங்கள் அப்படிங்கிறதுக்கும் அதே மாதிரி தொழிற்சாலைகளுக்கும் உகந்தவன் தான் இந்த செவ்வாய் பகவான். அப்படி பார்க்கும்போது இப்போ இந்த அதிசாரா குரு பயிற்சி அப்படிங்கிறது இந்த மேச ராசி மேச லக்னக்காரர்களுக்கு எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, மேச ராசிக்கு 3ஆம் இடத்துல மிதுன ராசியில் இப்போ குரு பகவான் சஞ்சாரம் செய்துட்ருக்கிறாருங்க. அப்போ அவர் அடுத்த கட்டத்துக்கு நகரக்கூடிய முயற்சியை செய்கிறார் அப்படிங்கிறத விட அதே கட்டத்தில் இருந்து அதிவேகமான பலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிற விதத்தை நம்ம பார்க்கலாம். அப்படி பார்த்தோம்னா அந்த மேச ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய மிதுன ராசியில் குரு பகவான் சஞ்சாரம் செய்துட்ருக்கக்கூடிய இந்த காலகட்டம் அங்கே இருந்து எந்தெந்த இடங்களை பார்வை பார்க்குறார் அப்படின்னு பார்த்தோம்னா, மிதுன ராசியில் இருந்து 5ஆம் இட பார்வையாக துலாம் ராசியையும் 7ஆம் இட பார்வையாக தனுசு ராசியையும் 9ஆம் இட பார்வையாக கும்ப ராசியையும் பார்வை பார்க்குறாருங்க. அப்போ இந்த 3 இடங்கள் என்ன பலன்கள் மேசராசிக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, மேசராசிக்கு 7ஆம் இடத்தை குரு பகவான் 3ஆம் இடத்துலேருந்து பார்வை பார்க்குறார். அப்போ மேசராசிக்கு 7ஆம் இடம் அப்படின்னு என்ன? கலஸ்தரஸ்தானம். நண்பர்கள், தொழில் செய்யக்கூடிய இடத்துல நமக்கு அமைச்சிக்கக்கூடிய கூட்டாளிகள் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த 3 அடிப்படையையும் குரு பகவான் எந்த மாதிரி ஒரு அதிவேகமான பலன்களை கொடுக்க போகிறார் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, மேசராசிக்காரர்களுக்கு திருமணம் பண்ணக்கூடிய விதத்தில் எனக்கு ரொம்ப தாமதம் ஆகிட்டு இருக்குதுங்க, நான் எடுக்காத ஒரு முயற்சிகள் கிடையாதுங்க, பார்க்காத ஒரு வரன் கிடையாதுங்க அப்படின்னா, அப்போ அந்த வரன்களுக்கும் அதுக்குண்டான முயற்சிகளுக்கும் இதுவரைக்கும் நடக்காமல் இருந்துட்டாலுமே இதுக்கு மேற்கொண்டு உங்களுக்கு அதுக்குண்டான பலன்களை கண்டிப்பாக அதிவேகமாக கூடிய விரைவில் குறுகிய ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு அந்த பலனை திருமண வரனை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக இந்த அதிசாரா குரு பயிற்சி உங்களுக்கு அமையுங்க. சரிங்களா? அதே போல் அடுத்தது என்ன சொன்னோம்? நண்பர்கள் அப்படின்னா, நண்பர்கள் உங்களுக்கு இதுவரைக்கும்
வேற்றுமை விவகாரம் பகைமையோடு இருந்தவங்களாக இருந்தால் இந்த அதிசார குரு பயிற்சிக்கு பிறகு நண்பர்களால் உங்களுக்கு நல்ல ஒரு நன்மைகள் நடக்கக்கூடியதுக்கு உண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க. அப்போ இது நாள் வரைக்கும் தடையாக இருந்ததுங்க, தடைப்பட்டு இருந்ததுங்க, தாமத சூழ்நிலைகள் இருந்ததுங்க அப்படின்னா அப்போ அந்த நண்பர்களால் நடக்க வேண்டிய உதவிகளும் உங்களுக்கு இதற்கு மேற்கொண்டு கூடிய விரைவில் சீக்கிரமாக நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு, அவங்களால ஒரு நல்ல பலன்கள் உங்களுக்கு கை கொடுக்கறதுக்குண்டான அமைப்பும் இந்த இடத்துல இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்குங்க. அப்போ அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா தொழில் செய்யக்கூடிய கூட்டாளிகள். அப்போ அந்த கூட்டாளிகளோட மத்தியில் இதுக்கு முன்னாடி கூட்டு தொழில் பண்ணிகிட்டு இருந்தேங்க. அந்த கூட்டு தொழில் பண்ணிகிட்டு இருக்கும்போது எங்கூட கூட்டாளிகளில் இருந்தவங்க எனக்கு ஏமாற்றத்தை கொடுத்துட்டாங்க, இல்லை என்னை ஏமாற்றிட்டாங்க, அவங்களால எனக்கு எந்த ஒரு ஆதாயமும் கிடைக்கலைங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய மேச ராசி மேச லக்னக்காரர்களாக இருந்தால் நீங்கள் உங்களுக்கு இதுக்கு மேலே நீங்கள் அந்த கவலை இந்த 48 நாளைக்கு அந்த கவலைகள் நீங்கள் பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உண்டான ஒரு நம்பிக்கையையும் தொழில் ரீதியில் அந்த கூட்டாளிகள் மத்தியில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மையையும் கண்டிப்பாக இந்த அதிசாரா குரு பயிற்சி அப்படிங்கிற இந்த பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு முழுமையாக கட்டாயமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டுங்க. சரிங்களா? அப்போ அதே போல் மேச ராசிக்கு 9ஆம் இடமான தனுசு ராசியை மிதுன ராசியிலேருந்து குரு பகவான் பார்வை பார்க்குறோம் அப்படின்னா அப்போ மேச ராசிக்கு 9ஆம் இடம் அப்படிங்கிறது என்னங்க? பிதிருஸ்தானம் சொல்லி சொல்லுவோம், பாக்கியஸ்தானம் சொல்லி சொல்லுவோம். அப்போ அந்த பிதிரு அப்படிங்கிறது யாருன்னா அப்பா. அப்போ அந்த அப்பா அப்படின்னு சொல்ல போனோம்னா ஒன்று அப்பா மூலியத்திலேயோ மேசராசிக்காரர்களுக்கு, அல்லது அப்பா வழியில் இருக்கக்கூடிய சொத்துக்களோ, அல்லது அப்பா உடன் பிறந்தவங்களால் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆதாயங்கள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கட்டாயமாக உண்டுங்க. ஏன்னா அந்த பாக்கியஸ்தானத்தை குரு பகவான் பார்வை பார்க்குறார். அப்போ இது நாள் வரைக்கும் தடைப்பட்டுட்டு இருந்ததுங்க, கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, பூர்வீக சொத்தில் அப்பாவோட இருந்த அந்த சொத்துக்கள் வந்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, கொடுக்கலைங்க, இதனால் பல பிரச்சனைகள் சந்திச்சேங்க, இதனால் பல செலவு விரைய செலவு நான் பண்ணிட்டேங்க, இதுக்கு மேற்கொண்டாச்சும் எனக்கு அதை வந்து பிரச்சனை இல்லாமல் ஒரு பாதிப்புகள் இல்லாமல் எனக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தகப்பன் வழி சொத்துக்களாக இருந்துட்டாலும் தகப்பன் வழி ஆதாயமாக இருந்துட்டாலும் எதுவாக இருந்துட்டாலும் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் விலகி அதனுடைய பலன்கள் அப்படிங்கிறது கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உறுதியாக உண்டுங்க. இதுக்கு பேர் தான் 9ஆம் இடம் அப்படிங்கிறது என்னென்னா பாக்கியஸ்தானம்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த பாக்கியங்கள் உங்களுக்கு அத்தனை விதமான வகையிலையுமே கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த இடத்துல இந்த அதிசாரா குரு பயிற்சி 48 நாள் நடக்கக்கூடிய இந்த குரு பயிற்சியினோட பலன் அதிவேகமாக அதிவிரைவாக குறுகிய ஒரு காலகட்டத்துக்குள்ளே உங்களுக்கு நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய பாக்கியம் ஒரு தருணமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்குதுங்க மேசராசிக்காரர்களுக்கு. அதே போல் மேசராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடமான கும்ப ராசியை மிதுன ராசியிலிருந்து குரு பகவான் 9ஆம் இட பார்வை பார்க்குறார். அப்போ அந்த பார்வை பார்க்கும்போது மேசராசிக்கு 11ஆம் இடம் அப்படின்னு என்னங்க? லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ லாபஸ்தானத்தை குரு பார்வை பார்த்தா நன்மையை செய்வார தீமை பண்ணுவார, இது வரைக்கும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய லாபகரமான விஷயங்கள் லாபமான அனுகூலங்கள் அத்தனையுமே கொஞ்சம் பின்தங்கிய சூழ்நிலைகள் ஒரு பின்னடைவாக உங்களுக்கு இருந்திருந்துட்டாலும் இதுக்கு மேற்கொண்டு உங்களுக்கு அந்த பின்னடைவோ அல்லது தாமத நிலையோ ஏற்படாமல் அந்த லாபகரமான விஷயங்கள் உங்கள் கைக்கு வந்து அகப்படக்கூடிய அளவில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அளவில் இந்த குரு பயிற்சி கொடுக்கும். அதே போல் வெளியூர் வெளிநாடு பயணம் அப்படிங்கிறதுக்காக தயார் செஞ்சிட்டு இருந்தேங்க, எனக்கு அதில் வந்து தடைப்பட்டுட்டு இருந்தேங்க, போக முடியல, பாஸ்போர்ட்டு ரினிவல் ஆகலைங்க, பாஸ்போர்ட்டே போட்டால் எனக்கு பாஸ்போர்ட்டே கிடைக்கலைங்க அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தவங்க, வெளியூருக்கு வேலைக்கு போகணுங்க, ஸ்டேட் விட்டு ஸ்டேட்டு போகலான்ட்டு இருந்தேன், ஊர் விட்டு ஊர் போய் தொழில் பண்ணலாம்ட்டு இருந்தேங்க, இதனோட அமைப்பு எதுவுமே எனக்கு இப்போ கிடைக்கலைங்க சரியா அப்படின்னு அதுக்குள்ள முயற்சிகள் எடுத்து நான் ரொம்ப மனநொந்து போய் இருக்கிறேங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய மேச ராசிக்காரர்கள் மேச லக்னக்காரர்களாக இருந்தால் இனி உங்களுக்கு அந்த கவலை இல்லை. ஏன்னா தாமத நிலையில் இருந்து கொடுக்க வேண்டிய பலனாக இருந்துட்டாலும் இந்த அதிசாரா குரு பயிற்சி அதிவேகமாக அதிவிரைவாக கூடிய குறுகிய காலகட்டத்துக்குள்ளே கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக தான் இந்த காலகட்டம் இந்த தருணம் அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுத்துட்ருக்குதுங்க. அப்போ கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருந்து
உங்களுக்கு நீங்கள் நினச்சது கட்டாயம் நடக்கும். வெளியூர் போகலாம், வெளிநாடுகளுக்கு போகலாம், வெளியிடத்தில் போய் தொழில் செய்யலாம், வெளியிடத்துக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எதுவாக இருந்துட்டாலும் உங்களுக்கு சரியான ஒரு நேர காலகட்டத்தில் சரியான ஒரு அமைப்பில் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய அளவில் இந்த 48 நாள் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். ஆக இப்போ நடக்கக்கூடிய இந்த அதிசாரா இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறத பற்றி இப்போ நீங்கள் முழுமையாக தெரிஞ்சிட்டு இருந்திருப்பீங்க. அப்போ இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையாக இருக்கா அல்லது பாதகமான ஒரு சூழ்நிலையாக இருக்கா அப்படிங்கிறத இப்போ நீங்கள் இந்த விஷயத்திலேருந்து நீங்கள் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி அதுக்கும் மேலே உங்களுக்கு ஒரு குழப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய தெரிஞ்ச ஜோதிடர்கள்கிட்ட நீங்கள் ரெகுலராக பார்க்குறவங்களா இருந்துட்டாலும் இல்லை புதுமையாக ஒருத்தர்கிட்ட பார்க்கணும்னு நினச்சிட்டாலும் உங்களோட ஜாதகத்தை கொண்டு விட்டு போங்க. இந்த அதிசார குரு பயிற்சியின் பலன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய கால சூழ்நிலைகளை நீங்கள் வழிநடத்தி கொண்டு விட்டு போங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நன்மை நடக்கும், நல்லதே நடக்கும் அப்படிங்கிறத இந்த அதிசார குரு பயிற்சியோட பலாபலன் மூலியத்தில் உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேங்க. சரிங்களா? அப்படி பார்க்கும்போது இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு என்ன வேணுங்கிறத பற்றி கமெண்டில் சொல்லுங்கள். கட்டாயமாக உங்களுக்காக அதை நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு நீங்கள் எனக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக நான் நினச்சிக்கிறேன். கண்டிப்பாக அதை நான் நல்ல விதத்தில் பயன்படுத்துகிறேங்க. சரிங்களா? அதே போல் மீண்டும் உங்களை வந்து பார்க்கும்போது அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் கண்ணன் சின்னராஜ். நன்றி, வணக்கம்.